அத்தியாயம் 144. சிக்கார் ஊர் மக்களோடு சேசு. காட்சி நாள் ஏப்ரல் 23, ஆண்டு 1945. சேசுவை நோக்கி சமாரிய பிரதானிகளின் குழு ஒன்று வருகிறது. போர்ட்டினாயி அவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறாள். அவர்கள் சேசுவிடம், ராபி, கடவுள் உம்மோடு இருப்பாராக. நீர் ஒரு தீர்க்கதரிசி என்றும் எங்களுடன் பேசுவதை இகழ்ச்சியாக நீர் கருதவில்லை என்றும் இந்த ஸ்திரீ சொல்லுகிறாள். நீர் எங்களுடன் தங்க வேண்டும், எங்களுக்கு போதிக்க மறுக்கக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் யூதாவிலிருந்து நாங்கள் துண்டிக்கப்பட்டிருப்பது உண்மையானாலும் அதனால் யூதா மட்டுமே புனிதமானது, எல்லா தப்பறைகளும் சமாரியாவில்தான் இருக்கின்றன என்பது அர்த்தம் அல்ல. எங்கள் மத்தியிலும் சில நீதியுள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இதையே தான் நான் அவளிடமும் சொன்னேன். என்னையே நான் யாரிடமும் வலிய புகுத்த மாட்டேன், என்னை தேடுகிற யாரையும் தள்ளவும் மாட்டேன். நீர் நீதியுள்ளவர், நீர்தான் கிறிஸ்து என்று அந்த ஸ்திரீ சொன்னாள். அது உண்மையா? சர்வேஸ்வரனின் நாமத்தால் எங்களுக்கு பதில் கூறும். அவர் நான் தான். மெசையாவின் காலம் வந்துவிட்டது. இஸ்ராயேல் தன் அரசரால் ஒன்று கூட்டப்படுகிறது. இஸ்ராயேல் மட்டுமல்ல, அப்போது ஒரு கௌரவமான மனிதர், அதாவது எங்களைப் போல் தப்பறையில் இல்லாதவர்களின் மெசையாவாக நீர் இருப்பீர் இல்லையா என்கிறார். மூப்பரே, நீர் இவர்களின் தலைவர் என்று தெரிகிறது. நீர் நேர்மையுடன் சத்தியத்தை தேடுகிறதாகவும் காண்கிறேன். நீர் பரிசுத்த நூல்களை கற்றவராயிருப்பதால் நான் கூறுவதை கவனியும். எசேக்கியேலுக்கு தூய ஆவியானவர் தீர்க்க தரிசன அலுவலை ஒப்படைத்து சொன்னது எனக்கு சொல்லப்பட்டது. மானிட புத்திரனே, நாம் உன்னை நம்மை விட்டு அகன்று போன கலகக்காரராகிய இஸ்ராயேல் புத்திரரிடம் அனுப்புகிறோம். அவர்கள் விவேகமற்ற முரட்டு குழந்தைகளாயிருக்கிறார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இவ்வாக்கியங்களை அவர்களுக்கு சொல்வதாகச் சொல்வாயாக. கலகக்காரராகிய அவர்கள் கேட்பார்களோ, பாவம் செய்வதை விடுவார்களோ என்னமோ. ஆனால் அவர்கள் நடுவில் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டதாக அவர்கள் அறிய வேண்டும். நீயோ மானிட புத்திரனே, அவர்களுக்கு பயப்படாதே. அவர்கள் கேட்டாலும் சரி, தங்கள் துர்க்குணத்தை விட்டாலும் சரி, நம் வார்த்தைகளை அவர்களுக்குச் சொல். நீ அவர்களைப் போல் கலக குணமாயிராமல் நாம் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். நீ வாயை திறந்து நாம் உனக்கு எது கொடுப்போமோ அதை புசி என்றார். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வரையுள்ள இறைவாக்குகள். அதனால் நான் வந்தேன். நான் என்னையே புகழ்ந்து கொள்வதில்லை. வெற்றியடையும் வீரனாக வரவேற்கப்படவும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கடவுளின் சித்தம் எனக்கு தேனாயிருப்பதால் அதை நிறைவேற்ற இதோ வந்திருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கூறியதை நான் உங்களுக்கு கூறுவேன். நித்திய பிதா எங்களை எப்படி நினைக்க கூடும், என் பிள்ளைகளே? ஏனென்றால் அவர் அன்பாகவே இருக்கிறார். யூதாவின் எல்லா ராபிகளும் இப்படி சொல்வது இல்லையே.
ஆயினும் அதுவே கர்த்தரின் மெசையா உங்களுக்குச் சொல்லுவது. யூதாவில் ஒரு கன்னியிடத்தில் மெசையா பிறப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. நீர் யாரிடம் பிறந்தீர்? எங்கே பிறந்தீர்? யூப்ராத்தாவின் பெத்லகேமில். தாவீதின் கோத்திரத்திலுள்ள மரியாயிடம் ஞான கற்பமாய் பிறந்தேன். என்னை நீங்கள் விசுவசிக்க கேட்கிறேன். தன் தாயின் கன்னிமையை அறிவிப்பதில் சேசுவின் அழகான குரல் வெற்றிக் களிப்பின் அறைகூவலாய் ஒலிக்கிறது. உம்முடைய முகம் ஒரு பிரகாச ஒளியில் ஒளிர்கின்றது. உம்மால் பொய் பேச முடியாது. இருளின் மக்களுடைய முகங்கள் இருள் படர்ந்து அவர்கள் கண்கள் கடுமையாயிருக்கும். நீர் பிரகாசமாயிருக்கிறீர். உம்முடைய கண்கள் உதயகால நட்சத்திரம் போல் தெளிவாயிருக்கின்றன. உம்முடைய வார்த்தைகள் உண்மையாயிருக்கின்றன. தயவு செய்து சிக்காருக்கு வந்து இந்த ஜனங்களின் மக்களுக்கு போதியும். நீர் போனபின் நாங்கள் எங்கள் வானில் தோன்றிய நட்சத்திரத்தை நினைத்துக் கொள்வோம். நீங்கள் அதை பின் செல்ல மாட்டீர்களா? எங்களால் அது எப்படி முடியும்? அவர்கள் இப்படி பேசிக்கொண்டே ஊரை நோக்கி செல்கிறார்கள். நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம். அவர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் இந்த விசுவாசத்திலே பிறந்தோம். அதை விட்டுவிடுவது சரியா என்று எங்களுக்கு தெரியவில்லை. மேலும் நல்லது, உம்மிடம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் எங்களுக்கும் பார்க்க கண்களும் நினைக்க மனங்களும் இருக்கின்றன. நாங்கள் பயணத்திற்காகவோ தொழில் சம்பந்தமாகவோ உங்கள் நாட்டின் வழியாக போகையில் நாங்கள் காண்பது எதுவுமே யூதேயரும் கலிலேயருமாகிய உங்களோடு கடவுள் இருக்கிறார் என்று எண்ண எங்களை தூண்டுவதாய் இல்லை. இதோ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ராயேலில் மீதமாயிருப்பவர்கள் உங்களை வருத்தப்படுத்தி உங்களை சவிப்பதை விட்டுவிட்டு தங்கள் முன்மாதிரிகையாலும் சிநேகத்தாலும் உங்களை கடவுளிடம் திரும்ப கொண்டு வர தூண்டாமல் இருப்பதை பற்றி குற்றம் சாட்டப்படுவார்கள். உம்மிடத்தில் எவ்வளவான ஞானம் இருக்கிறது! நீங்கள் அனைவரும் இவர் சொல்வதை கேட்டீர்களா? எல்லோரும் ஆம் என தலையசைத்து தங்கள் ஆச்சரியத்தை மென்குரலில் பேசிக்கொள்கிறார்கள். அதற்குள் அவர்கள் ஊரை வந்தடைந்து விட்டார்கள். நிறைய பேர் சுற்றி வருகிறார்கள். அவர்கள் ஒரு வீட்டை நோக்கி செல்கிறார்கள். ராபி, கேளும், நீர் ஞானமுடைய நல்லவராயிருப்பதால் எங்களின் ஒரு ஐயத்தை தீர்த்து வையும். எங்கள் எதிர்காலத்தின் கணிசமான பாகம் அதில் தான் இருக்கிறது. நீர் மெஸ்ஸையாவாக இருப்பதாலும் அதன் காரணமாக தாவீதின் ராஜ்யத்தை மீண்டும் ஏற்படுத்துகிறவராக இருப்பதாலும் இந்த துண்டிக்கப்பட்ட அங்கத்தை சரீரமாகிய நாட்டுடன் மீண்டும் இணையச் செய்வது உமக்கு மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். அப்படித்தானே? அழிந்து போகக்கூடியதும் கடந்து செல்லக்கூடியதுமான துண்டிக்கப்பட்ட பாகங்களை மீண்டும் ஒன்றிப்பதற்கு நான் கவலைப்படுவதை விட எல்லா ஆத்மங்களையும் கடவுளிடம் கொண்டு வந்து சேர்ப்பதிலேயே கூடுதல் கவனம் செலுத்துகிறேன். ஒரு இருதயத்தில் சத்தியத்தை மீண்டும் நிலைநாட்டும் போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது இருக்கட்டும், உம்முடைய ஐயத்தை கூறும். எங்கள் பிதாக்கள் பாவம் செய்தார்கள். அதிலிருந்து சமாரியர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுக்கு பிரியமற்று போயின. இனி நாங்கள் நன்மையை கடைபிடிப்பதனால் எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? எப்போதும் நாங்கள் தேவனுடைய பார்வையில் குஷ்டரோகிகளைப் போல்தானே இருப்போம். உங்களுடைய துயரம் எல்லா பிரிவினைக்காரருடையவும் நித்தியமான அதிருப்தியாக இருக்கிறது.
மறுபடியும் எசேக்கியேலை கொண்டே உமக்கு பதில் கூறுகிறேன். ஆண்டவர் கூறுகிறார், இதோ எல்லா ஆத்மாக்களும் நம்முடையதுதான். தகப்பனின் ஆத்மாவைப் போல் பிள்ளைகளின் ஆத்மாவும் நம்முடையதுதாமே. பாவம் செய்த ஆத்மமே சாகும். ஒருவன் நீதி உள்ளவனாய் இருந்து விக்கிரக ஆராதனை செய்யாதவனாய், மோக பாவம் செய்யாதவனாய், களவு செய்யாதவனாய், அறவட்டிக்கு கொடாதவனாய், தன் அயலானுடைய ஆத்மத்தின் மேலும் சரீரத்தின் மேலும் இரக்கமுடையவனாய் இருந்தால் அவன் நமது பார்வையில் நீதி உள்ளவன். அவன் உயிர் பிழைத்திருப்பான். மேலும் ஒரு நீதிமானுக்கு குழப்பம் செய்கிற ஒரு மகன் இருந்தால் அவன் தன் தகப்பன் நீதிமானாய் இருப்பதற்காக பிழைத்திருப்பானா? அல்ல, அவன் பிழைக்க மாட்டான். இன்னும் ஒரு பாவியின் மகன் நீதிமானாய் இருந்தால் அவன் தன் தகப்பனைப் போல் சாவானா? அல்ல, அவன் நித்திய ஜீவியம் அடைவான். ஏனென்றால் அவன் நீதிமானாயிருந்தான். ஒருவன் இன்னொருவனுடைய குற்றத்திற்காக தண்டிக்கப்படுவது நியாயமாகாது. பாவம் செய்த ஆத்மமே சாகும், பாவம் செய்யாத ஆத்மம் சாகாது. இன்னமும் பாவம் செய்த ஒருவன் மனஸ்தாபப்பட்டு நீதிக்கு திரும்புவானாகில் அவனுக்கும் உண்மையான வாழ்வு உண்டு. கர்த்தராகிய தேவன், ஒரே ஒருவரான ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் அக்கிரமின் மரணத்தையா விரும்புகிறோம்? அவன் தன் துர்வழியை விட்டு மனம் திரும்பி பிழைக்க வேண்டுமென்பதே நமக்கு பிரியமானதாய் இருக்கிறது என்று. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம். அதற்காகவே என்னை அவர் அனுப்பினார். ஓ அலைந்து திரியும் பிள்ளைகளே, நீங்கள் உண்மையான வாழ்வை பெறும்படியாக நானே ஜீவியமாயிருக்கிறேன். என்னையும் என்னை அனுப்பினவரையும் விசுவசிக்கிறவன் நித்திய ஜீவியத்தை பெறுவான். அவன் இந்நேரம் வரையிலும் பாவியாயிருந்தாலும் கூட. போதகரே, இதுவே என் வீடு. இங்கே நுழைய உமக்கு வெறுப்பாக இல்லையா? நான் பாவத்தை மட்டுமே வெறுக்கிறேன். அப்படியானால் உள்ளே வாரும், தங்கியிரும். நாம் சேர்ந்து நம் அப்பத்தை பகிர்வோம். அதன்பின் உமக்கு கஷ்டமாயில்லாவிட்டால் கடவுளின் வார்த்தையை எங்களுக்கு விளக்கி கூறும். நீர் விளக்கி கூறும்போது அவ்வார்த்தையின் மனம் வேறாயிருக்கிறது. நாங்கள் ஒரு சந்தேகத்தினால் அவதிப்படுகிறோம். நாங்கள் செய்வது சரி என்று எங்களுக்கு நிச்சயமில்லை. நீங்கள் வெளிப்படையாக சத்தியத்திடம் வர துணிந்தால் எல்லாம் சரியாகிவிடும். கடவுள் உங்கள் இருதயங்களில் பேசுவாராக. நேரம் இருட்டுகிறது. நாளை 3ஆம் மணி வேளையில் நீங்கள் விரும்பினால் சற்று சாவகாசமாக உங்களிடம் பேசுவேன். இப்பொழுது உங்கள் பக்கத்தில் இருக்கிற இரக்கத்தோடு செல்லுங்கள். காட்சி முடிகிறது.